சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம் கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். இது மாதத்தின் வாழ்நாள் பலனாகும். கடகராசி நேயர்களுக்கு குணாதிசயம் எப்படி இருக்கும்? தாய் உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள், எதிலும் வேகம் உடையவர்கள், குறுக்கு வழி செல்லக்கூடியவர்கள், தாய் மீது மரியாதையும் பாசமும் உடையவர்கள், வீட்டின் மீது மிகுந்த பற்று உடையவர்கள். நீங்கள் ஒரு இடத்தில் நின்று வேலை பார்ப்பது உங்களுக்கு பிடிக்காது. லைனுக்கு போகிறது, ரவுண்ட்ஸு சிறு சிறு தூரம் சுற்றி வேலை பார்ப்பது உங்களுக்கு பிடித்தமான வேலையாகும். எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தன்மையாக ஒரு லெவல் நடந்துக்கிட்டாங்கன்னா நீ கரெக்டாக இந்த காரியம் செஞ்சு கொடுத்துருவீங்க. உங்கள்கிட்ட அதை வம்புழுத்தாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குறுக்கு புத்தியை காட்டிடுவீங்க, வச்சு செஞ்சுவாங்க. பலனுக்கு போகலாம். கடகராசினர் பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் தாங்க அதிபதி. ராசினர் பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 7ல் போய் மகரத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று நம்ம ராசியில் பார்க்குறாருங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 கூடையும் பார்த்தீங்கன்னா சூரிய பகம் பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 8ல் போய் ராசிக்கு 9ல் போய் பார்த்தீங்கன்னா சூரியன் பயணிக்கிறாருங்க. ஓகேங்களா, ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 கூடையும் 12 கூடையவன் புதன் பகவான் இல்லைங்களா. அப்போ 3 கூடையும் கன்னி புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு, ஓகேங்களா, அப்போ தன் ஸ்தானத்துக்கு 8ல் ராசிக்கு 10ல் அதான் மேசத்தில் போய் பயணிக்கிறாருங்க, வக்கரமாய் பயணிக்கிறாரு. 12 கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா மிதன புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு 11ல் ராசிக்கு 10ல் மேசத்தில் பயணிக்கிறாருங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4 கூடையும் 11 கூடையும் சுக்கரபாகம் பார்த்தீங்கன்னாக்கா 4 கூடையும் அதாவது துலாம் சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 6ல் ராசிக்கு 9ல் பார்த்தீங்கன்னாக்கா திரிகோணம் வாங்கி அதுக்கு ஏந்திராபதி இன்னும் திரிகோணம் வாங்குறாரு. தன் ஸ்தானத்துக்கு 6ல் போய் பார்த்தீங்கன்னாக்கா 9ல் பயணிக்கிறாருங்க மீனத்தில். ஓகேங்களா, ரைட். அப்போ 11 கூடையும் இந்த ராசிக்கு பாதகாதிபதி லாவாதிபதியான ரிஷப சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு 11ல் ராசிக்கு 9ல் போய் பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கிறார். அதாவது மீனத்தில் பயணிக்கிறாருங்க. ஓகேங்களா, ரைட். அவங்களோட யார் பயணிக்கிறா? ராகு பயணிக்கிறார். ஓகேங்களா, அப்போ ராகு சுக்கரன் சூரியன் பார்த்தீங்கன்னா 9வது பயணிக்கிறாங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. அதே மாதிரி 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பயணிக்கிறார். ரைட், ஓகேங்களா, ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5 கூடையும் 10 கூடையவன் செவ்வாய் பகவான் இல்லைங்களா. அப்போ விருச்சிக செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா 5 கூடையவன் தன் ஸ்தானத்துக்கு 4ல் ராசிக்கு 8ல் ஆட்சி பெற்ற கும்ப சனியோட போய் பயணிக்கிறாருங்க. ரைட், ஓகேங்களா. அப்போ 10 கூடையவன் மேசவை பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 11ல் ராசிக்கு 8ல் ஆட்சி பெற்ற கும்ப சனியோட பயணிக்கிறாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 6 கூடையவன் 6 கூடை தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு 5ல் ராசிக்கு 10ல் மேசத்தில் பயணித்து தனது 6ஆம் இடத்த தனுசு வீட்டை பார்க்குறாருங்க. 6ஆம் இடத்துக்கு குரு. ரைட், ஓகேங்களா. அப்போ 9 கூட மீன குரு பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 2ல் ராசிக்கு 10ல் பயணித்து 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. ரைட், ஓகேங்களா, ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 கூடை 8 கூடையவன். ஓகேங்களா, அப்போ 7 கூடை 8 கூடை சனீஸ்வர பகவான் இல்லைங்களா. அப்போ சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா மகர சனி பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 12ல் ராசிக்கு 8ல் அதான் அவர் வீட்டில் கும்ப வீட்டில் போய் ஆட்சி பெறாருங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட செவ்வாய் பயணிக்கிறாரு. பார்த்தீங்கன்னாக்கா 9வது ராகு இருக்காரு, 3ஆவது கேது இருக்காரு. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கடகராசி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி நடக்குதுங்க இல்லைங்களா. அப்போ அஷ்டம சனிக்கு உண்டான பரிகாரங்கள் நம்ம யூடியூப் சேனல்லாம் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து பலன் நினச்சிக்கிங்க. இப்போ பலனுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிபதி தனி 7 பார்க்குற காலகட்டங்களில் இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது மனைவி அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயம் ஒன்று சேரக்கூடிய பாயிண்ட் இப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பாயிண்ட்டை கொடுக்குங்க. இந்த காலகட்டங்களில் பாயிண்ட்டை கொடுக்கும். ஆனால் அதை சேரதும் சேராதும் அவங்கவுங்க மன பொறுத்து தாங்க இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு உண்டான ரூட்டை காட்டுவாங்க, அதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா மனைவி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அதாவது கணவன் மனைவி அதாவது பெண் ஜாதகமாக இருக்குது கணவன் ஜாதகம் ஆண் ஜாதகமாக இருக்குது பெண். ஓகேங்களா, அப்போ அவங்க இருப்பிடத்தில் அதாவது தாயார் வழியில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பிரகாசமாக சந்தோஷம் செழிப்போடு இருக்கக்கூடிய பாயிண்ட்டை இருப்பாங்க, நல்ல ஒரு வருமானத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க. அதாவது காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு தோஷமாக இருக்க பட்சத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நாம் அவங்கள தேடி போய் விட்டு கொடுத்து போனோம்னா அந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பாயிண்ட் அப், நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு சிறப்பு கிடைக்கும், அந்த பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு தூரத்தை பயணம் ஆன்மீக பயணம் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு அது வருமானத்தை பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணத்துக்கு வருமானம் என்னங்க கேட்டால் அது தொடர்பில் இருக்கிறவங்களும் அந்த ஒரு பாயிண்ட் அப் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தந்தையரை போய் அணுகிறது, ஊர் பெரிய மனுஷன் போய் அணுகிறது, வருமானத்துக்காக ஊர் விட்டு ஊர் போய் தூரத்தை பயணத்தை போய் வருமானத்தை நாட்டுறது, இல்லை குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம ஊர் விட்டு ஊர் பயணம் பண்ணுறது, மாவட்டம் ஏரி விட்டு ஏரி மாநிலம் இந்த மாதிரி பயணம் பண்ணுறது நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு சிறப்பு ஒரு அமைப்பு கொடுப்பாங்க.
கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட முயற்சிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஏதோ நம்மளுக்கு வெற்றி கொடுக்குமா தோல்வி கொடுக்குமானா கொஞ்சம் அது உஷாரெலாம் தோல்வி கொடுத்துருவாங்க. பார்த்து உஷார் சுதந்திரமாக நிதானமாக செயல்படுங்க. நம்ம இளைய சகோதரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிடிமானம் இல்லாத கொஞ்சம் லூஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க. இந்த மாதிரி தகவல் தொடர்பாக இருக்கட்டும், மாமனார் சாணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு பிரேக்கப்பாக தான் இருக்கும். தவிர கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு உடன்பாடு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வீர விளையாட்டு நம்ம முயற்சிகளை பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து தாங்க அணுகணும். ஊர் டு ஊர் இந்த மாதிரி போய் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பிரேக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த காலகட்டம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது தாங்க. இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, முயற்சிகளை வந்து தடைப்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய பாயிண்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய முதலீடு போட்ட தொழில் அதாவது பெரிய உயர்தரமான ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாலும் அதாவது கொஞ்சம் ஒரு பிரேக் ஆகி தான் கொடுப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இப்போ பெரிய முதலீடு போட்ட இடத்துல போய் தொழில் பார்க்குறதும் அதுக்கு வேலை போய் செய்கிறதும் அல்லது அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க அந்த ஒரு பாயிண்ட் அப்போ ஒரு மத்தியமாக இருக்கும். அதே படிக்கிறவங்களும் அதே பேர் பட்டப்படி படிக்கிறது, உயர்கல்வி, உச்சக்கல்வி, ஊர் டு ஊர், மாவட்டம், ஏரியா டு ஏரியா, வெளிநாடு போய் படிக்கிறவங்க காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் பிடிமானம் கம்மியாக இருந்தாலும் ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டாக்கா ஒரு அச்சீவ்மெண்ட் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் கிடச்சிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் இப்போ தாயாரோட அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்போடு இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு மனநிலை சரியில்லை, ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி வேணுக்காக ஒரு புனித யாத்திரை தூரத்து பயணப்படி போகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இந்த காலம் ஒரு ஊருக்குள்ள அவங்க வார்டு நம்பராக இருக்கிறாங்க, ஒரு ஊருக்குள்ள ஊர் பிரச்சனை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்லா இருக்கிறத பார்த்து கொஞ்சம் பயணிக்கணுங்க. இந்த காலகட்டங்களில் ஓகேங்களா? அவங்க உயர்கல்வி படிக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு தாமதத்துக்கு மீறி நாம் வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு கிடைக்குங்க. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் சச்சரவுகளுக்கு அப்புறம் தாங்க நம்மளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம பெறக்கூடிய லாபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது நல்லாவே இருக்குதுங்க. அதாவது மூத்த சகோதர சாணம் சரி, நண்பர்கள் சாணம் சரி, நம்ம இரண்டாம் தாரம் அப்படி அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க. ஓகேங்களா? ஜாதி விட்டு ஜாதி, இனம் விட்டு இனம் ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு, அது மூலியம் நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய பாயிண்ட் அப்புங்க இந்த காலகட்டங்களில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லி நம்ம கீழே வர்றது இதெல்லாம் நாங்கள் நடக்கக்கூடிய பாயிண்ட் இருக்குங்க. அதே மாதிரி வந்து நம்ம குழந்தைங்க காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர், மாவட்டம், ஏரியா டு ஏரியா படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த ஜோதிடம், மாந்திரிங்க, அரசியல் இந்த மாதிரி கலைத்துறை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இக்குகள் வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர், இடம் விட்டு இடம் வரும்போது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஆயில் காப்பீடு தட்டு, இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது, கோர்ட் பார்த்து இன்சூரன்ஸ் காப்பீடு, இன்சூரன்ஸ் அது ஆக்சிடென்ட் கேஸ்லாம் இப்போ கோர்ட் நடக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு சாதகமாக வெற்றி பயணமாக அமையக்கூடிய பாயிண்ட் இருக்குங்க. சின்ன சலுப்பு சங்கடம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது மூலியமாக வரக்கூடிய பணத்தில் நம்மளோட தொழில் அமைப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்டான அமைப்பு அமைக்கிறது உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ரைட்? ஓகேங்களா? இந்த மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இருந்தாலும் கொஞ்சம் சுகபோகத்தை கொடுக்க ஒரு பிரச்சனை இல்லைங்க. இந்த குழந்தைங்களுக்கு வண்டி வீடு வாங்கி கொடுக்குறது நல்லா இருக்குது. குழந்தைங்களை படிக்க வைக்கிறது உள்ள அமைப்பு. அது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு உயர்கல்வி படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு வண்டி வீடு வாங்கி கொடுக்குறோம், டிடிஹெச் குழந்தைங்களுக்கு ஒரு வண்டி வீடு அமைச்சு கொடுக்குறது அமைப்பு இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்குற யோகம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க. ஓகேங்களா? அப்போ கடன் வாங்குறதுக்காக அப்படின்னு இந்த காலகட்டம் நல்ல அமைப்பு, நல்ல ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா தெய்வத்தை எந்த அளவுக்கு கும்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கி ரோலிங் போட்டு அரசாங்க லோன் வாங்கணும், ஒரு தனியார் கடன் வாங்கணும். இந்த காலகட்டம் வாங்காத பிழைக்க முடியுங்கிறவங்களும் இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பு அமைச்சு கொடுங்க. அது சர்வீஸ் அதுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் இந்த காலகட்டம் கிடைக்கும் முயற்சி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட் கிடைக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வளர்ப்பு தாய் சாணம் சரி, தாய்மாம் சாணம் சரி, இந்த காலகட்டங்களில் நல்லா வலு பெறுங்க. ஆட்களை போட்டு கமிஷன் வேலைக்கு பார்க்குற அனைவருக்கும் இந்த காலகட்டங்கள் நல்லாவே இருக்குதுங்க. ஓகேங்களா? சிறப்பு அம்சம் கொடுக்கும். அதே மாதிரி யாருக்கு ஜாமீன் போடுறது, யாரும் வக்காலத்து வாங்க இந்த காலகட்டங்களில் போடலாம். எந்த பார்த்து கொஞ்சம் முக்கியமாக யோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி கருத்து கணிப்பு பண்ணி போகிறது நல்லதுங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது மனைவி சாணம் சரி நம்மளுக்கு கொஞ்சம் பிரேக்கப் இருந்தால் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் சூதனமாக இருங்க. ரைட்? ஓகேங்களா? ரைட்? எவ்வளோ சொல்லிட்டு போல பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலன் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னே தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.